தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் 2026-27 கல்வியாண்டுக்கான அதிகாரப்பூர்வ நாட்காட்டி வெளியிடப்பட்டுள்ளது. மாணவர்களின் நலன் கருதி பெரும்பாலான சனிக்கிழமைகள் விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் செப்டம்பர் 17 முதல் காலாண்டு தேர்வுகளும் டிசம்பர் 16 முதல் அரையாண்டு தேர்வுகளும் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2027 ஏப்ரல் 23ஆம் தேதி இந்த கல்வியாண்டின் கடைசி வேலை நாளாக இருக்கும் என்றும் ஏப்ரல் 24 முதல் கோடை விடுமுறை தொடங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. கடந்த 2016ஆம் ஆண்டு காதலை நிராகரித்த கல்லூரி மாணவியை வகுப்பறையினுள் புகுந்து கொலை செய்தவருக்கு கீழமை நீதிமன்றம் விதித்த ஆயுள் தண்டனையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உறுதி செய்து உத்தரவிட்டுள்ளது. கரூரில் பொறியியல் கல்லூரி மாணவி காதலை தொடர மறுத்ததாக கூறி வகுப்பறையினுள் நுழைந்து தாக்கியதில் அவர் உயிரிழந்தார். இந்த வழக்கில் 2022ஆம் ஆண்டு உதயகுமார் என்பவருக்கு கரூர் மாவட்ட மகளிர் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கியது. இதனை ரத்து செய்யக்கோரி உதயகுமார் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஆனந்த் வெங்கடேஷ், கே ராமகிருஷ்ணன் அமர்வு சமீப காலமாக காதல் நிராகரிப்பை ஏற்க முடியாமல் பெண்கள் மீதான தாக்குதல் அதிகரித்து வருவதாக அதிருப்தி தெரிவித்தனர். மேலும் இக்கொடூர சம்பவத்தை நேரில் பார்த்தும் நீதிமன்றத்தில் உண்மைக்கு முரணாக சாட்சியமளித்து பிறல் சாட்சிகளாக மாறிய சக மாணவர்களின் நடத்தை குறித்து நீதிபதிகள் வேதனை தெரிவித்தனர். வழக்கில் அரசு தரப்பு சந்தேகத்திற்கிடமின்றி குற்றச்சாட்டுகளை நிரூபித்திருப்பதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் கீழமை நீதிமன்றத்தின் உத்தரவில் தலையிட தேவையில்லை என குறிப்பிட்டு வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தத்தனூர் கிராமத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்ததில் 7 பேர் காயமடைந்தனர். முருகன் என்பவரது வீட்டின் மேல்தளத்தில் ஏற்பட்ட தீ கீழ்த்தளத்திற்கும் பரவியது. இதனால் குடும்பத்தினர் பத்திரமாக தப்பிய நிலையில் அருகில் இருந்தவர்கள் மற்றும் நண்பர்கள் தண்ணீரை ஊற்றி தீயை கட்டுப்படுத்த முயன்றனர். அப்போது வீட்டில் இருந்த 2 சிலிண்டர்கள் பயங்கர சத்தத்துடன் வெடித்ததில் 7 பேர் படுகாயமடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் அருகே தனியாக இருந்த முதிய தம்பதியின் வீட்டில் 60 சவரன் நகைகள் மற்றும் 5 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அத்தங்கி காவனூர் கிராமத்தைச் சேர்ந்த கோபால் நாயுடு என்ற விவசாயி தனது மனைவியுடன் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது வீட்டின் பின்கதவின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் பூஜை அறையில் வைத்திருந்த நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். பின்னர் விவசாயியின் மனைவி அணிந்திருந்த 10 சவரன் நகையையும் பறிக்க முயன்றபோது கூச்சலிட்டதால் கொள்ளையர்கள் தப்பியோடியுள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் தடயங்களை சேகரித்து விசாரித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே விதிகளை மீறி இயங்கும் சாயப்பட்டறைகள் மற்றும் தொழிற்சாலைகளின் ரசாயன கழிவுகளால் நிலத்தடி நீர் மாசடைந்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மரக்கோட்டை, ஒண்டி வீரனூர் ஆகிய கிராமங்களில் பயிர்கள் கருகி விவசாய நிலங்கள் மற்றும் கால்நடைகள் அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்து தட்டி கேட்டால் மிரட்டல் விடுக்கப்படுவதாக தெரிவிக்கும் பொதுமக்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை காக்க சேலம் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் பெருமாண்டி கிராமத்தில் பலத்த காற்றுடன் கூடிய மழையால் 4 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. பெருமாண்டி அம்பேத்கர் நகரில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அந்த பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் 5க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் சாய்ந்தன. இதனால் 4 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரமின்றி பொதுமக்கள் அவதியடைந்தனர். கோவை அரசு மருத்துவமனையில் நெஞ்சுவலியால் அவசர சிகிச்சை பிரிவுக்கு வந்த பெண் நோயாளி ஒருவருக்கு ஏற்கனவே ஆண் நோயாளி ஒருவர் இருந்த படுக்கையிலேயே அமர வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவிலேயே இந்த அவலநிலை நீடிப்பதாக புகார் தெரிவித்துள்ள உறவினர்கள் படுக்கை பற்றாக்குறையை உடனடியாக சரி செய்ய கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் உறுதியளித்துள்ளார். தேர்தலுக்கு முந்தைய கடைசி 4 நாட்களில்தான் சமூக வலைதளம் மூலமாக தாவேகாவுக்கு மக்களிடம் ஆதரவு கிடைத்திருப்பதாக திமுக முன்னாள் எம்எல்ஏ எழிலரசன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள திமுக தலைவர் ஸ்டாலினின் இல்லம் சென்ற அவர் தேர்தல் தோல்வி குறித்து நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வு அறிக்கையை சமர்ப்பித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எழிலரசன் கள ஆய்வில் இளைஞர்களுக்கு அதிக அளவில் பொறுப்பு வழங்க வேண்டும் என்று பலரும் கருத்து தெரிவித்தனர் என்றார். இளைஞர்களிடம் பரவிய அந்த சமூக வலைத்தளங்களில் ஏற்பட்ட அந்த தாக்கம் என்பது அது குடும்பங்கள் வரையிலும் பரவி இருக்கிறது என்ற கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது.
அவங்க புரிந்து சொன்னாங்களா, தெரிந்து சொன்னாங்களா, அது உள்வாங்கி சொன்னார்களா என்றதெல்லாம் அல்ல. தெரிந்தோ தெரியாமலையோ அந்த பரப்புரை வந்திருக்குன்றது ஒன்று. கடைசி 3 நாட்கள் 4 நாட்களுக்கு முன்பு வரையிலும் அது பற்றின செய்திகள் பெரிய அளவில் பேசப்படவில்லை என்ற செய்தியும் உண்டு. கடைசி 4 நாட்களுக்குள்ளாகத்தான் இந்த பிரச்சாரமே மாறியிருந்திருக்கிறது. கோவை தேக்கம்பட்டியில் கோவில் யானைகளுக்கான புத்துணர்வு நலவாழ்வு முகாமை மீண்டும் நடத்த தாவேக அரசு திட்டமிட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் நடத்தப்பட்டு பின்னர் நிறுத்தப்பட்ட இந்த 48 நாள் முகாமை நடப்பாண்டில் மீண்டும் தொடங்க முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதனையொட்டி யானைகள் தங்குமிடம், நடைபயிற்சி பாதை மற்றும் பாதுகாப்பு வசதிகள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அதிமுக ஆட்சி காலத்தில் 2012ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை 10 ஆண்டுகள் யானைகள் புத்துணர்வு முகாம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தெருநாய் கடித்து ஊழியர் ஒருவர் காயமடைந்தார். இதனையடுத்து மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. தகவல் அறிந்த மாநகராட்சி ஊழியர்கள் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சுற்றித் திரிந்த நாய்களை பிடித்து சென்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே பழுதடைந்த சட்ரஸ் பாலத்தின் படிக்கட்டுகள் இடிந்து விழுந்ததில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவிகள் 2 காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கட்டிமேடு செய்கல் பகுதியில் இருந்து பள்ளிக்கு சென்ற மாணவிகள் ஆற்றை கடக்கும்போது இந்த விபத்து ஏற்பட்டது. பாலம் பழுதடைந்துள்ளதாக பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் மற்றும் எம்எல்ஏ மாரிமுத்து பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து படிக்கட்டுகளை உடனடியாக சீரமைப்பதாக உறுதியளிக்கப்பட்டதால் போராட்டம் கைவிடப்பட்டது. சென்னை குரோம்பேட்டையில் உள்ள பிரபல வணிக நிறுவனத்தில் குழந்தையின் கையில் இருந்த வளையலை திருடிச் சென்ற பெண் கைது செய்யப்பட்டார். வணிக நிறுவனத்தில் பெற்றோர் துணிகளை வாங்கிக் கொண்டிருந்த போது தனியாக விளையாடிக் கொண்டிருந்த குழந்தையிடமிருந்து சுமார் 1 சவரன் உள்ள தங்க வளையல் திருடப்பட்டது. சிசிடிவி காட்சி அடிப்படையில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் வளையலை திருடிச் சென்ற இல்லலூர் கிராமத்தைச் சேர்ந்த சித்ராவை கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே இறந்தவரின் உடலை மயானத்திற்கு எடுத்துச் செல்ல வழியில்லை என்று கூறி சாலையில் அடக்கம் செய்ய குழி தோண்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொம்மதாசம்பட்டி கிராமத்தில் அண்ணாமலை என்பவர் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை மயானத்திற்கு எடுத்துச் செல்ல பட்டா நில உரிமையாளர் வழிமறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் உடலை ஊரின் நடுவே உள்ள சாலையில் புதைக்க குழி தோண்டியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. தூத்துக்குடியில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். 250க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு சென்ற மீனவர்கள் அதிக அளவிலான மீன்களுடன் கரை திரும்பினர். பாறை மீன் ஒரு கூடை 7000 ரூபாய் வரையும், நெத்திலி ஒரு கூடை 3800 ரூபாய் வரையும், சாலை மீன் ஒரு கூடை 1800 ரூபாய் வரையும் விற்பனையானது. தடைக்காலத்திற்கு பிந்தைய முதல் நாளிலேயே சுமார் 2 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் நடைபெற்றதால் விசைப்படகு மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ஈரோட்டில் பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 55 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரங்கம்பாளையம் கந்தன் நகரில் வசிக்கும் ஓய்வு பெற்ற ரயில்வே அதிகாரி சாமியப்பன் துக்க நிகழ்வுக்கு சென்றுவிட்டு திரும்பிய போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்து 55 சவரன் தங்க நகைகள் மற்றும் 20,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்திற்கு தொடர்ச்சியாக கணிசமான அளவு தண்ணீர் திறக்கப்படுவதன் காரணமாக கடந்த 10 நாட்களில் மட்டும் வைகை அணையின் நீர்மட்டம் 8 அடி உயர்ந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 28 அடியை எட்டியுள்ள நிலையில் அணைக்கு வினாடிக்கு 247 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. மதுரை மற்றும் தேனி மாவட்ட குடிநீருக்காக திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 71 கன அடியிலிருந்து 86 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் 12 நாட்களுக்கு பிறகு சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். மாஞ்சோலை உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் கடந்த ஜூன் 4ஆம் தேதி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதுகாப்பு கருதி குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது அருவியில் நீர்வரத்து குறைந்த இயல்பு நிலை திரும்பியதை அடுத்து இந்த தடை விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் ஆசனூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நடமாடிய யானையின் முன் நின்று ரீல்ஸ் எடுத்த இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய கொம்பன் யானை சாலையில் நடமாடியது. இதனால்
வாகன ஓட்டிகள் அச்சமடைந்து வாகனங்களை நிறுத்தினர். அப்போது சில இளைஞர்கள் ஆபத்தை உணராமல் யானையின் அருகே சென்று ரீல்ஸ் எடுத்ததாக கூறப்படுகிறது. யானையை எரிச்சலூட்டும் வகையில் செயல்பட்ட இளைஞர்களை வனத்துறையினர் தேடி வருகின்றனர். தமிழக காவிரி விவசாயிகள் சங்க நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் திருவாரூரில் நடைபெற்றது. இதில் முதல்வர் விஜய் தமிழக விவசாயிகளின் கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இந்நிலையில் கர்நாடகாவில் மேகதாது அணை வரைவு திட்ட அறிக்கையை மத்திய அரசு நிராகரிக்க வலியுறுத்தி ஜூலை 23ஆம் தேதி நாடாளுமன்றம், மத்திய நீர்வள ஆணையம் ஆகியவற்றை முற்றுகையிட உள்ளதாக தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலர் பி. ஆர். பாண்டியன் தெரிவித்துள்ளார். மத்திய நீர்வள ஆணையம் உடனடியாக கர்நாடக அரசுடைய மேகதாட்டு அணைக்கான வரைவு திட்ட அறிக்கை நிராகரிக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிற ஜூலை 23ஆம் தேதி டெல்லியில் நீர்வளத்துறை ஆணைய அலுவலகத்தை, பாராளுமன்றத்தை முற்றுகையிட்டு ஆயிரக்கணக்கான விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபடுவது என முடிவெடுத்திருக்கிறோம். அமைச்சர் ஆனந்த் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டம், இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்கள் வீடுகள், முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டுத் திட்டம், ஊரக வேலை உறுதி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு ஊரக வளர்ச்சித் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆராயப்பட்டது. அப்போது பணிகளின் நிறைவு சதவீதம் குறைவாக உள்ள மாவட்டங்களில் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற அமைச்சர் ஆனந்த் அறிவுறுத்தினார். கடலூர் மாவட்டம் காராமணிக்குப்பத்தில் 150 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் பாரம்பரிய கருவாட்டுச் சந்தையில் விற்பனை செய்யப்படும் கருவாட்டிற்கு புவிசார் குறியீடு பெற தமிழக அரசின் TNFX நிறுவனம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட இந்த சந்தை தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களில் இருந்து வரும் வியாபாரிகளின் முக்கிய கருவாட்டு வர்த்தக மையமாக விளங்கி வருகிறது. ஏற்கனவே பன்ருட்டி பலா, மதுரை மல்லி, காஞ்சிபுரம் பட்டு உள்ளிட்ட பல தமிழக பொருட்கள் புவிசார் குறியீடு பெற்றுள்ள நிலையில் காராமணிக்குப்பம் கருவாட்டையும் அந்த பட்டியலில் சேர்க்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற பொதுமக்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பேராவூர் ஊராட்சிக்குட்பட்ட சாலையை சீரமைக்கும் பணி 6 மாதங்களுக்கு முன் தொடங்கியுள்ளது. ஆனால் அடுத்த கட்ட பணிகள் நடைபெறாமல் கிடப்பில் போடப்பட்டதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த பகுதி மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. பெண்கள் போயில எத்தனை தடவை கீழே விழுது, ஸ்கூல் பிள்ளைய கீழே விழுந்து மண்டை உடஞ்சு எத்தனை தையல் போடுதுங்க. ரோடு நல்லா இருந்தாங்கன்னா பஸ் வர போய் கேட்டா நீங்க ரோட சரி பண்ணுங்க, நாங்க பஸ்ஸை விடுறோம்னு சொல்றாங்க. 10 நாள் டைம் கொடுத்தாங்க முன்னாடி, அது டைம் முடிஞ்சு 10 நாள் கிடைக்கலைன்னா மொத்த ஊரே வந்து மறைச்சு பசுமரி என்ன நடந்தா பசுமரி பண்றது ஓடுதுன்னு. கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை சந்திப்பில் நீண்ட காலமாக நீடித்து வரும் கழிவுநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் நடவடிக்கைகள் புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக தொடங்கப்பட்டுள்ளன. குழித்துறை சந்திப்பு பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே செல்லும் கழிவுநீர் ஓடையில் அடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் மழைக்காலங்களில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து குடியிருப்பு பகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்தி வந்தது. இது தொடர்பாக புதிய தலைமுறையில் செய்தி வெளியான நிலையில் கழிவுநீர் ஓடையில் முதற்கட்ட சீரமைப்பு பணிகள் தொடங்கியுள்ளன. நெடுஞ்சாலை துறையினரோடு இணைந்து ஆய்வு செய்து பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்று நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோடைக்கால மின் நுகர்வும் மின்தடையும் கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் உள்ள நிலையில் அரசியலுக்காக அதிக மின்தடைகள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது என்று CITU தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளாக நுகர்வோருக்கு சேவை செய்யும் இடங்களில் பணியாளர்களை நியமிக்காததே மின்தடைக்கு முக்கிய காரணம் என்று CITU வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அதேபோல பணியாளர் பற்றாக்குறையால் பராமரிப்பு பணிகள் நடக்கவில்லை என்றும் போதிய களப்பணியாளர்களை நியமிக்காவிட்டால் போராட்டத்தை அறிவிப்போம் என்றும் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் சங்கீத நாடக அகாடமியின் யுவ புரஸ்கார் விருது தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரபல குணச்சித்திர நடிகர் வாகை சந்திரசேகருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. கலைமாமணி மற்றும் சிறந்த நடிகருக்கான தேசிய விருதுகளை ஏற்கனவே பெற்றுள்ள வாகை சந்திரசேகர் நாடகத்துறைக்கான தனது ஒட்டுமொத்த பங்களிப்புக்காக இந்த உயரிய அங்கீகாரத்தை பெற்றுள்ளார். தமிழ்நாடு இயல் இசை நாடகமன்றத்தின் முன்னாள் உறுப்பினர், செயலாளரான இவர் வேளச்சேரி தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதிமுக அலுவலகம் தாக்கப்பட்ட வழக்கில் இப்போதைய திமுக MLA-க்களான பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் ஆகியோரிடம் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக CBCID அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட 4 வழக்குகள் அடிப்படையில் சிபிசிஐடி பதிவு செய்த வழக்கு இப்போது சிபிசிஐடி மெட்ரோ பிரிவுக்கு மாற்றப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். நிர்வாக காரணங்களுக்காக ஒரே துறையின் மற்றொரு பிரிவுக்கு மாற்றப்பட்டதாக கூறியுள்ளனர். மேலும் ஜேசிடி பிரபாகர் பெயர் முதல் தகவல் அறிக்கையில் இடம்பெறவில்லை என குறிப்பிட்டனர். பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோரிடம் வழக்கில் குறிப்பிட்டபடி விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் அதிகாரிகள் உறுதிபட தெரிவித்தனர். திருப்பத்தூர் தொகுதி தாவேக எம்எல்ஏ சீனிவாச சேதுபதியின் வெற்றியை எதிர்த்து ஒரு வாக்கில் தோல்வியடைந்த திமுக முன்னாள் அமைச்சர் பெரியகருப்பன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் திருப்பத்தூர் தாவேக எம்எல்ஏ சீனிவாச சேதுபதி பெரியகருப்பனை விட ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதில் மறு வாக்கு எண்ணிக்கைக்கு நடத்த உத்தரவிட வேண்டும் என்று மனுதாரரான முன்னாள் அமைச்சர் பெரியகருப்பன் கோரிக்கை விடுத்துள்ளார். ஏற்கனவே இதே விவகாரத்தில் பெரியகருப்பன் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் தாவேக எம்எல்ஏ நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க தடை விதித்தது. அந்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றமும் தடை விதித்திருந்தது. 3 எம்எல்ஏக்களின் வெற்றியை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. ராயபுரம் தாவேக எம்எல்ஏ விஜய் தாமுவின் வெற்றியை எதிர்த்து திமுகவின் சுபேர்கானும், கன்னியாகுமரி அதிமுக எம்எல்ஏ தலவாய் சுந்தரத்தின் வெற்றியை எதிர்த்து திமுகவின் மகேஷும் வழக்கு தொடுத்துள்ளனர். இதேபோல பதவியை ராஜினாமா செய்த அம்பாசமுத்திரம் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ இசக்கி சுப்பையா ஊழல் செய்து வெற்றி பெற்றதாக கூறி காந்திமதி நாதன் என்பவர் வழக்கு தொடுத்துள்ளார். நீதிமன்றத்தின் எச்சரிக்கையை மீறி மானாமதுரை ஆகாஷின் உடலை வாங்க மறுத்து போராட்டம் நேற்று நடைபெற்றது. காவல்துறையினரின் தாக்குதலில் உயிரிழந்ததாக கூறப்படும் ஆகாஷின் உடலை மாலை 5 மணிக்குள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவரது பெற்றோருக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு பிற்பகலில் உத்தரவிட்டது. இல்லையெனில் இன்று காவல்துறையே உடலை அடக்கம் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருந்தது. இருப்பினும் ஆகாஷின் உடலை பெற்றோர் பெற்றுக்கொள்ளவில்லை. ராமநாதபுரம் அருகே மணல் கொள்ளையை தடுக்க சென்றபோது விபத்தில் இறந்த தேவிப்பட்டினம் தலைமை காவலர் மகேஷ்குமாரின் உடல் 30 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையோடு நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவரது சொந்த ஊரான பிரப்பக்கலூரில் அமைச்சர் ராஜீவ், மாவட்ட ஆட்சியர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் எஸ்பி சந்தீஷ் ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். உயிரிழந்த காவலரின் 2 மகன்களின் கல்வி செலவையும் ஏற்பதாக அமைச்சர் அறிவித்துள்ளார். Police! Fight! Ceasefire and load! திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வடதண்டலம், அனகாவூர், புளியரம்பாக்கம், நெடும்பிரை, துளி உள்ளிட்ட இடங்களிலும், புதுக்கோட்டை மாவட்டத்தின் குளமங்கலம், பனங்குளம், பெரியாளூர், கொத்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. கடந்த சில வாரங்களாக நிலவி வந்த கடும் வெயிலுக்கு மத்தியில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மேலும் கடந்த 2 மாதங்களாக வெயிலின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்னும் சில நாட்களுக்கு கனமழை பெய்தால் கருகும் நிலையில் உள்ள பயிர்கள் காப்பாற்றப்படும் என்று விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றோடு கனமழை பெய்தது. மேல்மலையனூர், வளத்தி, தாயனூர், ஈயக்குணம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை நீடித்தது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் தணிந்ததோடு விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருச்சியில் கொத்தடிமைகளாக இருந்து மீட்கப்பட்டவர்கள் அரசு தங்களுக்கு வழங்கிய நிலம் எங்கிருக்கிறது என்று தெரியவில்லை என்றும், வழங்கப்பட்ட நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். பல்வேறு மாநிலங்களில் கொத்தடிமைகளாக இருந்து மீட்கப்பட்டவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருந்த நிலையில் பட்டாவுக்கு உரிய நிலம் அளவீடு செய்து தரப்படவில்லை என்று தெரிகிறது. மேலும் இதில் பழங்குடியினத்தவர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டாக்கள் மட்டும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. சில இடங்களில் நிலம் அளவீடு செய்து வழங்கப்பட்டிருந்தாலும் அவை ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். பேப்பர் மட்டும் தாங்க எங்கள்கிட்ட வந்து இருக்குது. மற்ற மாதிரி இது வந்து உண்மையான இடமா என்னன்னு கூட எங்களுக்கு தெரியலை. இந்த இடம் வந்துட்டு எங்கே இருக்குன்னு தெரியல, எவ்வளோ சென்ட்டுன்னு தெரியல, அளந்து கொடுக்கல. ஐயா சுமார் 80 பேர் வரைக்கும் பட்டா கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பழங்குடியின மக்களுக்கு பழங்குடியின சமூகத்துக்கு கொடுத்த பட்டா மட்டும்தான் வந்துட்டு கேன்சல் ஆகிருக்கு, ரத்து பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க.
ஜம்பு மடையில் இடம் கொடுத்துருக்காங்க, அதை வேற யாரும் பட்டாக்காரங்க வந்து வசதியானவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க. இப்போ இவங்க எங்கே போவாங்க? இதே தான் கொணலையிலையும் இவங்க குடிசை போட்ட இடத்துல இவங்க வீட்டுக்காரர் சிக்காக இருந்தபோது அவங்க போய் ஹாஸ்பிட்டல்லையே 1 மாதம் இருந்து அவர் இறந்துட்டார். அந்த சமயத்தில் வந்து இவங்க குடிசையை தூக்கி போட்டுட்டு அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு கட்டிட்டாங்க. நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது 107 வயது பாட்டி தனக்கு ஊசி போட மறுப்பதாக கண்ணீர் மல்க புகார் அளித்தார். ஊர் பொதுமக்கள் பலரும் மருத்துவமனை நிர்வாகம் குறித்து பல்வேறு புகார்களை அளித்தனர். மருத்துவமனையில் போதிய வசதிகள் உள்ள போதும் 1 மாதத்தில் 1 பிரசவம் கூட ஏன் நடைபெறவில்லை என்று மருத்துவர்களிடம் அமைச்சர் கேள்வி எழுப்பினார். நோயாளிகளிடம் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அருண்ராஜ் அறிவுறுத்தினார். நெல்லை தாமிரபரணி ஆற்றங்கரை பூங்காவில் தாவேகாவினர் சுவரொட்டிகள் ஒட்டியது சர்ச்சையான நிலையில் அவற்றை மாநகராட்சி நிர்வாகம் அகற்றியது. நெல்லை ஆட்சியர் அலுவலகம் எதிரே தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைக்கப்பட்டுள்ள பூங்காவில் அந்த நதியின் வரலாறு, சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் ஆகியவை இரும்பு தகடுகளில் பொறிக்கப்பட்டிருந்தன. அவற்றின் மீது நிதியமைச்சர் மரிய வில்சனை வரவேற்கும் விதமாக தாவேகாவினர் போஸ்டர்களை ஒட்டியிருந்தனர். இதற்கு எதிர்ப்பு எழுந்த நிலையில் மாநகராட்சி ஊழியர்கள் போஸ்டர்களை அகற்றினர். ஈரோட்டில் பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 55 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரங்கபாளையம் கந்தர் நகரில் வசிக்கும் ஓய்வு பெற்ற ரயில்வே அதிகாரி சாமியப்பன் துக்க நிகழ்வுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்த 55 சவரன் தங்க நகைகள் மற்றும் 20,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. கள்ளக்குறிச்சி அருகே 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் சிறுவன் உட்பட 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். தியாகதுர்கம் பகுதியில் ராமச்சந்திரன் என்பவரது நகை அடகு கடையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நகைகள் கொள்ளை போகின. இது தொடர்பான சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் பவானி, சாகிதா பேகம், விஷால் மற்றும் 15 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் 4 கடன் பிரச்சனையால் கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து சுமார் 42 சவரன் தங்க நகை, 7.5 கிலோ வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. முதல்வர் விஜய் நினைத்தால் ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்றலாம் என்று எவிடன்ஸ் கதிர் கூறினார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியில் ஆணவ கொலைகளை தடுக்க சட்டம் இயற்ற உத்தரவிட வேண்டும் என்று தாவேகா சார்பில் கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டதை குறிப்பிட்டு பேசினார். ஆணவ கொலை தனிச்சட்டம் ஏற்றுங்கன்னு சொல்லிட்டு தாவேகா சார்பா போன நவம்பர்ல தான் டிசம்பர்ல போட்டாங்க. இந்த டாக்குமெண்ட்லாம் இங்கே தான் வாங்கிட்டு போனாங்க நம்ம கிட்ட போன அக்டோபர் நவம்பர் அந்த வாக்கில். நான் என்ன கேட்குறேன், அப்படி நம்ம ஒரு இங்கே ஏற்றணும்னு சொல்லி நம்ம போடும்போது இப்போ ஆட்சி அதிகாரம் கையில் வந்துருச்சு. அவங்க நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக தனிச்சட்டம் ஏறலாம். தமிழ்நாடு அரசின் சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தில் 1 ஆண்டு முதுகலை பட்டய படிப்புக்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இதில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் ஜூன் 1 முதல் பெறப்பட்டு வருகின்றன. இங்கு அச்சு, டிஜிட்டல் மற்றும் காட்சி ஊடக பயிற்சிகள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வழங்கப்படுகின்றன. இந்நிறுவனத்தில் சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கே. சந்துரு, பொருளாதார ஆலோசகர் ஆனந்த் சீனிவாசன், இதழாளர்கள் ரம்யா கண்ணன், ஸ்ரீனிவாசன் ரமணி, ஸ்டான்லி ஜானி, எஸ். ருக்மணி, ரோஹிணி மோகன் உள்ளிட்ட துறை வல்லுநர்கள் மாணவர்களுக்கு கற்பிக்க உள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு www.cij.tn.gov.in என்ற இணையதளத்தை அணுகலாம். தேனி அருகே 10 வயது சிறுமிக்கு செல்போனில் ஆபாச வீடியோ காட்டி பாலியல் தொல்லை கொடுக்க முயன்றதாக 45 வயதான கூலி தொழிலாளி இளங்கோவன் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பாட்டியின் வீட்டருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியிடம் இளங்கோவன் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் விலக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் 22 வயது இளம்பெண் ஒருவர் தனக்கு நேர்ந்த பாலியல் கொடூரம் குறித்து கண்ணீர் விட்டு கதறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 2023இல் காலவாசல் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றிய போது அதன் உரிமையாளர் லிங்கதுரை தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் தொடர்ந்து மிரட்டி வருவதாகவும் குற்றம் சாட்டினார்.
இதுகுறித்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையிலும் சிங்கப்பெண் சிறப்பு படை மற்றும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று வேதனை தெரிவித்தார்.